இந்த கடந்த 4 ஆண்டுல அவங்க செய்த சாதனைன்னு என்ன சொல்லலாம் நீங்க நினைக்கிறீங்க? ஆட்சிக்கு வந்த புதுசுல இந்த மகளிர் இலவச பேருந்து, பால் விலை குறைப்பு இந்த மாரி விஷயங்கள்லாம் பெருசா இது பண்ணாங்க. ஆனா பால் விலை குறைச்சு சைன் பண்ணாரு முதல் கையெழுத்து. கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா, ஏறி ஏறி இன்னைக்கு ரூ. 12 வரைக்கும் ரீட்டெயில் பிரைஸு இந்த ஆரஞ்சு பாக்கெட்லாம். ஆரஞ்சு பாக்கெட்டு வெளியில கிடைக்கல. பால்வளத்துறையே முற்றிலும் சீரழித்து, அதாவது ஒரு நிறை கொழுப்பு அந்த இதெல்லாம் இல்லாத அளவுக்கு பண்றதெல்லாம் பார்க்குறோம். அப்படி ஒரு செயல்பட்ட ஒரு அமைச்சர், அந்த இதனால பதவி நீக்கப்பட்ட ஒரு அமைச்சரை, மீண்டும் அதே துறைக்கு கொண்டு வந்து குடுத்ததெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு காமெடியான விஷயமா பார்க்குறோம். ஒரு கவர்மெண்ட் நல்லா இருக்கு அப்டின்னா, அங்க வந்து என்னென்ன இருக்கணும் அப்டின்னா, முதல்ல விலைவாசி உயர்வு கட்டுப்பாட்டுல இருக்கணும். 2வது சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கணும். 3வது பொதுமக்கள் அச்சம் இல்லாம இருக்கணும். காவல்துறையுடைய அத்துமீறல் இந்த மாரி விஷயங்கள் இல்லாம இருக்கணும். 4வது ஒரு குட் கவர்னன்ஸ் நல்ல ஒரு அ மத்திய, மாநில அரசுகளோட உறவுகள பேணுறது. நமக்கான இது விஷயங்களை நட்பு முறையில வாங்குவது. அந்த மாரி ஒரு கவர்மெண்ட் இருக்கணும். 5வது விலைவாசி உயர்வு இல்லாம பார்த்துக்கணும். விலைவாசி உயர்வுன்றது ஏறாம பார்த்துக்கணும். 6வது பெண்களுக்கான பாதுகாப்பு, பெண்கள் குழந்தைகளுக்கான பாதுகாப்புன்றது முக்கியம். எல்லாருக்குமான பாதுகாப்புன்றதும் ரொம்ப முக்கியம். 7வது அரசு வந்து வெளிப்படையா இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயமா எடுத்து பார்த்தா, விலைவாசி உயர்வு பார்த்தீங்கன்னா, அது இன்னைக்கு எங்க போய் நிக்குதுன்னே தெரியல. வருமானம் அதற்கேற்ற மாரி பொருளாதாரம் அந்த மக்களுக்கு ஏதாவது இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு இல்ல. அதே சம்பளம், அதே வருமானம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல விலைவாசி உயர்ந்துட்டே போகுது. இதுக்கு கவர்மெண்ட்டே காரணமா இருக்குது. வீட்டு வரி, சொத்து வரி. சொத்து வரி உயர்த்துறேன், இவ்வளோ வருஷம் உயர்த்தலன்ட்டு ஒரேடியா எனக்கு என்னன்னு உயர்த்திட்டு போயிட்டு இருக்காங்க. வீட்டு வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு. இந்த மாரி கவர்மெண்ட்டே பல விஷயங்கள்ல கட்டணங்களை உயர்த்துவது வந்து பொதுமக்களுக்கு ஏற்கனவே பொருளாதார பிரச்சனை இருக்கு. விலைவாசி உயர்வு இருக்கு. அதோட சேர்த்து ஆளும் அரசும் சேர்த்து இந்த மாரி பண்ணும்பொழுது மக்களுக்கு பெரிய சிக்கலா மாறுது. பழைய அரசுகள் இந்த மாதிரி இல்ல அப்படின்றது தான் இந்த அரசுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம்.